இனிய உலக மக்கள் அனைவருக்கும், அன்பு உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆறுமுகம் மாசிலாமணி. நமது சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா. சரி, இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்? வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வருகை புரிந்திருக்கக்கூடிய கோயில் வட திருச்செந்தூர் முருகர் கோவில். வட சென்னை பகுதியிலே ஒரு திருச்செந்தூர் கோவில். இந்த கோவிலானது எண்ணூர் பகுதியிலே காமராஜ் நகர் 6வது தெருவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சுமார் 70 ஆண்டுகளாக இங்கே ஸ்தாபிதம் செய்து இவ்வூர் மக்கள் மிகவும் விரும்பி தாங்கள் கேட்டும் வரங்களை எல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய இந்த முருகர் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கூறுகின்றார்கள். இந்த கோவிலை இன்று நாம் சுற்றி பார்க்கலாம். மேலும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய பக்தர்களிடம் அவர்களுடைய கருத்துக்களையும் இங்கே பதிவு செய்திருக்கின்றோம். வாங்க கோயிலை சுற்றி பார்க்கலாம்.
நினச்சதெல்லாம் நடக்குதுப்பா. நான் மனசில் ஒன்று நினச்சேன், அது உடனே நடந்தது. சக்தி உள்ள முருகர் இருக்குது. நான் வாரத்துக்கு தவறாமல் நாங்கள் வரோம், சுற்றிகளாக நாங்கள் வந்து போகிறோம். நான் சக்தி உள்ள முருகர், நீங்களாம் வந்து நினச்சது நடக்கும் உங்களுக்கு. நன்றிப்பா. வணக்கம், என் பேர் கண்ணன். இந்த கோயிலுக்கு நம்ம வந்தாலே எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும். மோஸ்ட்லி இந்த கல்யாணத்துக்கு இங்கே வந்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடும், நோய் தீரும், இந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகள் தீர்த்துருப்பாரு நம்ம முருகர். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த கோயில் கட்டி, 50 வருஷத்துக்கு ஆகுது. வடத்திருச்செந்தூர் முருகர் வந்து பழனிசாமியார் அவங்க கனவுல சொல்லி மயில் ரூபத்தில் இங்கே வந்து இந்த இடத்த பிரித்து இங்கே கோயில் கட்ட சொன்னார். அதனால பழனிசாமியார் அவர் வந்து இந்த நம்ம முருகருக்கு வடத்திருச்செந்தூர்னு பெயர் சூட்டினார். என்னோடய பேர் வந்து ஞானதேவ். வடத்திருச்செந்தூர் திருமுருகன் கோவிலில் பூசாரியாக இருக்கேன். இந்த ஆலயம் உருவாக்கியவர் பழனிசாமி, என்னுடைய தகப்பனார். நமது வடத்திருச்செந்தூர் கோயில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 50-55 ஆண்டுகள் ஆகிறது. வடத்திருச்செந்தூர் முருகன் பேர் வந்ததற்கு காரணம், என்னுடைய அப்பாவின் கனவில் மயில் வந்து அமர்ந்த இடத்தில் ஆலயம் கட்ட நினைத்தார். ஆலயம் கட்டியவுடன் திருச்செந்தூர் முருகன் கனவில் வந்ததாக கூறினார். ஆகையால் நமது முருகனுக்கு வடத்திருச்செந்தூர் முருகன் என்று பெயர் வைக்கப்பட்டது. அதேபோல் நமது ஆலயத்தின் சிறப்புகள் அப்படி என்றால், சித்ரா பௌர்ணமி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது. மகா கந்தசஷ்டி திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. ஆடி கிருத்திகை மற்றும் தைப்பூச திருநாள் ஆகிய அனைத்து விசேஷங்களும் நமது ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வந்து நம்ம முருகனை வேண்டி நினைத்த காரியங்கள் நிறைவேறிய பல பக்தர்கள் நமது ஆலயத்திற்கு வருகை தந்துள்ளார். அதேபோல் மனதார நமது முருகப்பெருமானை வேண்டி
நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடைபெற்றது என்பது பக்தர்கள் கூறும்பொழுது நமக்கு நன்றாக புரிகிறது. நமது முருகனின் சிறப்பு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், நோயிற்று வாழ எல்லாம் வல்ல வடத்திருச்செந்தூர் முருகன் துணையோடு அவன் அருளோடு அவனை வேண்டி வணங்கி செல்லுமாறு அன்போடு கேட்கிறேன். என்ன நேயர்களே, வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேயர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா? உங்கள் அனைவருக்கும் ஏஎம்வி மீடியா சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியினை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.